ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஜாவாஸ்கிரிப்ட் படிக்க முன்னாடி நமக்கு HTML, CSS தெரிஞ்சிருக்கணும். நான் ஆல்ரெடி HTML, CSSக்கு வீடியோ போட்டிருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் த வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வேர்ல்டுலே மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த சிங்கிள் லாங்குவேஜ் படித்தா, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் படித்தா நம்ம ஃப்ரண்ட் எண்டும் பண்ணலாம், பேக் எண்டும் பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் ஜேஎஸ், பேக் எண்டில் நோட் ஜேஎஸ்ன்னு வந்துட்டு இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் ஈஸி டு லேர்ன். ஜாவாஸ்கிரிப்டை நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இல்லாமல் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். இது ஏன் வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா, இது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் 2023 எடுத்தது. அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள். ரெண்டாவது HTML, CSS, மூணாவது பைத்தான், SQL இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பார்த்தா தெரியும். வேர்ல்டில் எல்லாருமே யூஸ் பண்ணது ஜாவாஸ்கிரிப்ட். ஏன்னா சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு பர்சனுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வரைக்கும் ஒரு வெப்சைட் இருக்கும். வெப்சைட்னாலே ஜாவாஸ்கிரிப்ட் தான். அதனால மோஸ்ட் ரோல் பண்ணும் இந்த ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் அ ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஃபார் த வெப். ஜாவாஸ்கிரிப்ட் கேன் அப்டேட் அண்ட் சேஞ்ச் போத் HTML அண்ட் CSS. ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நாம் அப்டேட் பண்ணலாம். HTML, CSSல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணதுக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் ஆகும். ஜாவாஸ்கிரிப்ட் கேன் கால்குலேட், மேனிபுலேட் அண்ட் வேலிடேட் டேட்டா. ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு கால்குலேட் பண்ணலாம், மேனிபுலேட், அதுக்கப்புறம் டேட்டாவை வேலிடேட் பண்ணலாம். மற்ற ப்ரோக்ராம் லாங்குவேஜ் மாதிரி இல்லாமல் ஜாவாஸ்கிரிப்டுக்கு கம்பைலர் எதுவும் தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாவா எடுத்தீங்கன்னா கம்பைலர் இருந்தால் தான் அது ரன் ஆகும். ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படி இல்லை. ப்ரௌசர்லேயே டிஃபால்ட்டாக இன்ஜின் இருக்கும். அது ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் பாருங்கள். கூகுள் குரோமுக்கு V8 இன்ஜின் இருக்குது, எட்ஜுக்கு சக்ரா, மொசிலா ஃபயர்பாக்ஸுக்கு ஸ்பைடர்மேன் மங்கி, சஃபாரிக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோர் வெப்கிட். இப்படி ப்ரௌசருக்குள்ளே ஒரு இன்ஜின் இருக்கும். அதை வச்சு தான் அது ஒர்க் ஆகுது. நாம் இப்போ பேசிக்காக ஜாவாஸ்கிரிப்டில் உள்ள இன்ட்ரோ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் அதுக்கு விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்க. இது வேண்டாம். ஓகே, விசுவல் ஸ்டுடியோவில் நான் ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணதுக்கும் நமக்கு HTML ஃபைல் வேணும். நியூ ஃபைல் கொடுத்து index.html எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா HTMLோட பேசிக் கோடு வந்துடும். இதில் நான் ஒரு p-tag கொடுக்கேன். p-tag கொடுத்து ஐடி டெமோன்னு கொடுக்கேன். இந்த p-tagல ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிவிட்டு காப்பி பார்த்து கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணேன். ஹலோ வேர்ல்டு வந்துட்டு. ஜாவாஸ்கிரிப்டை ஏன் நம்ம கீழே கொடுக்கோம்னா, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இது லோட் ஆகி வரும்போது என்ன ஆகும்னா, இது ரீட் பண்ணும்போது இந்த ஃபைலில் ஃபஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதிலிருந்து தான் வரும். நான் இப்போ இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை ஃபஸ்ட்டு கொடுத்தேன்னா எனக்கு இந்த டிசைன் எல்லாம் ஃபஸ்ட்டு வராது. அதாவது HTML, CSSல கொடுத்துருக்க டிசைன் வராது. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ஃபுல்லாக ரீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் CSS ஃபைல் வரும். அதனால லேட் ஆகும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த ப்ரௌசரில் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டிங் வந்தாலும் உங்களுக்கு அது தெரியாது. அந்த டிசைன்லாம் வரதுக்கு லேட் ஆகுறதுனால டைம் டிலே ஆகும். இதனால தான் ஜாவாஸ்கிரிப்டை நம்ம கீழே கொடுக்கும். பாடி டேக்ல கீழே ஸ்டைலை ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் கொடுக்கும். ஹெட்டிங்கில் கொடுத்தா ஃபஸ்ட்டே ஸ்டைல் வந்துடும். இந்த ஜாவாஸ்கிரிப்டை கெட் எலமெண்ட் பை ஐடி டாட் ஸ்டைல் டாட் கலர் ஈக்குவல் டு ரெட்டுன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணேன். ஓகே, இப்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது பிளாக் கலரு எனக்கு ரெட்டாக சேஞ்ச் ஆகும்னு எழுதியிருக்கேன். அதுக்கு நான் ஆன் கிளிக்கில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன். கிளிக் மீன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நான் ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன்னு கால் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து சேவ் பண்ணிட்டு இந்த பட்டனுக்கு கிளிக் மீன்னு எழுதுவேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணி காட்டிங்க, பட்டன் வந்துடும். இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஹலோ வேர்ல்டு ரெட்டாக மாறும். இந்த ஃபங்க்ஷனு இதெல்லாம் பற்றி நான் அப்புறமா சொல்லுவேன். இது ஒரு பேசிக் இன்ட்ரோக்கு வேண்டி இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த ஹலோ வேர்ல்டு ரெட்டாக மாறும். இந்த மாதிரி உள்ள ஆக்ஷனு, இதே மாதிரி கேல்குலேஷன், இதை மாதிரி நிறைய பண்ணலாம். இதுக்கெல்லாம் நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் ஆகும். இந்த ஃபங்க்ஷனை நான் தூக்கிவிடுவேன். இப்போது
நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் பேசிக்கா போலாம். இப்ப ஜாவாஸ்கிரிப்ட்ல இப்படி மட்டும் தான் ஜாவாஸ்கிரிப்ட்ட கால் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. ஜாவாஸ்கிரிப்ட்ட நம்ம எக்ஸ்டர்னல் ஃபைல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண மாரி அப்படியும் கால் பண்ணலாம். அதுக்கு நான் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி main.jsன்னு குடுக்கேன். இது JS ஃபைல்னால .js குடுக்கணும். JS குடுத்து சேவ் பண்ணுவேன். இப்போ இந்த ஃபைல இங்க src குடுத்து குடுத்து அந்த ஃபைல இங்க இம்போர்ட் பண்ணா போதும். எனக்கு இது ரன் ஆகும். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன். நம்ம எதுவுமே குடுக்கல வராது. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல கன்சோல்னா என்னன்னு பார்க்க போறோம். கன்சோல்னா என்னன்னு பார்ப்போம். கன்சோல் ஜாவாஸ்கிரிப்ட்ல எதுக்கு யூஸ் ஆகும்னா, நான் இப்போ இதில சப்ஸ்கிரைப் மை சேனல் இப்படின்னு குடுத்து நான் இப்போ இத சேவ் பண்ணேன்னா, என்ன இது ப்ரௌசர்ல வரலையேன்னு கேட்டா, இது ப்ரௌசர்ல வராது. இது கன்சோல் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம பண்ணக்கூடிய ப்ரோகிராம்ல ஏதாவது எரர் இருக்கு அப்படின்னா, அதுக்கு அத பார்க்கறதுக்கு இந்த கன்சோல் யூஸ் ஆகும். நீங்க ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, இதில கன்சோல்ன்னு இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதில நான் குடுத்த சப்ஸ்கிரைப் மை சேனல் வந்திருக்கும். நாம இது மட்டும் இல்ல, கால்குலேட் பண்ணலாம். இப்போ நான் console.log 4 into 5ன்னு குடுத்து, நான் இப்போ இத சேவ் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. அவுட்புட் எனக்கு 20ன்னு வந்திருக்கு. இந்த மாரி கன்சோல்ல கால்குலேட் பண்ணலாம். அப்புறம் இந்த கன்சோல் மட்டும் தானா இருக்கான்னு கேட்டா, இல்ல. கன்சோல் மாரி நெறைய இருக்கு. நான் இப்போ விண்டோ டாட் அலர்ட்ன்னு குடுத்து சேவ் பண்ணுவேன். இப்போ இந்த அலர்ட்ல அதே மாரி சப்ஸ்கிரைப் மை சேனல் குடுக்கேன். இப்போ நான் இத சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா, எனக்கு ப்ரௌசர்ல பாப்பப்ல சப்ஸ்கிரைப் மை சேனல்னு அலர்ட் பாக்ஸ் மாரி ஒண்ணு வரும். இப்போ நான் இத ஓகே குடுத்தா தான் இது நிக்கும். பேக்ரவுண்ட்ல இந்த டைட்டில பாருங்க அது லோட் ஆயிட்டே இருக்கு. நான் இப்போ இத ஓகே குடுத்தா அது ஸ்டாப் ஆயிரும். இது விண்டோ டாட் அலர்ட். இந்த அலர்ட்ட விண்டோ குடுத்து பண்ணணும்ல. நார்மலா அலர்ட்ன்னு குடுத்தாலே அது ஒர்க் ஆகும். இப்போ நான் இத ரன் பண்ணேன்னா, அதே இது ஒர்க் ஆகும். ஓகே. என்ன ப்ரோ கன்சோல்ல மட்டும் தான் அவுட்புட் வருது. அங்க டாக்குமெண்ட்ல எதுவும் வரலன்னா, அதுக்கு நம்ம ஒண்ணும் இல்ல. டாக்குமெண்ட் அதுக்கும் ஒண்ணு இருக்கு. டாக்குமெண்ட் டாட் ரைட்ன்னு குடுத்து உள்ள ஹலோ வேர்ல்டு குடுத்து நான் சேவ் பண்ணேன்னா, எனக்கு அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள அவுட்புட் வந்துரும். இதுக்கு டாக்குமெண்ட் ரைட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து விண்டோ விண்டோ டாட் ஓப்பன் ஒண்ணு இருக்கு. இந்த விண்டோ டாட் ஓப்பன்ல என்ன பண்ணலாம்னா, லிங்க் குடுக்கலாம். நான் இப்போ https www.w3schools.com குடுத்து நான் இப்போ இத சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு, நான் இப்போ ப்ரௌசர்ல ரன் பண்ணேன்னா, எனக்கு இன்னொரு டேப்ல W3 ஸ்கூல் ஓப்பன் ஆயிட்டு. இந்த மாரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் இத நான் க்ளோஸ் பண்ணி, அப்புறம் என்ன பண்ணலாம்னா, விண்டோ டாட் ப்ராம்ப்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இத எடிட் பண்ணி, ப்ராம்ப்ட்ல சேம் லைக் ஹலோ வேர்ல்டுன்னு குடுக்கேன். ஹலோ வேர்ல்டுன்னு குடுத்து நான் சேவ் பண்ணி, என்ன நடக்குன்னு பாருங்க. ப்ராம்ப்ட்டும் அலர்ட்டே மாரி புதுசா ஒரு அலர்ட் பாக்ஸ் அதாவது ஒரு பாப்அப் கிரியேட் ஆகும். பாத்தீங்களா? ஒரு பாப்அப் கிரியேட் ஆகுது. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இதில நம்ம ஏதாவது இன்புட் வேல்யூ குடுத்து, அத பேக் எண்ட்ல ஃபெட்ச் பண்ணி அந்த டேட்டாவ எடுக்கலாம். இதுக்கு ப்ராம்ப்ட் யூஸ் ஆகும். ஓகே. இவ்வளோ தான் மெத்தட் இருக்கான்னு கேட்டா இல்ல. இதே மாரி ஏகப்பட்ட மெத்தட் இருக்கு. நான் இப்ப இது எக்ஸாம்பிளுக்கு தான் காமிச்சு தந்தேன். நெக்ஸ்ட் உள்ள வீடியோல நம்ம வேரியபிள்ஸ்னா என்ன? அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ்னா என்ன? இப்படி ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.